ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து என்ன விலாக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சண்டே விலாக் தான் ஃப்ரெண்ட்ஸ். சண்டே ஸ்பெஷல் விலாக். இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் வந்து என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி தான் சமைக்க போகிறோம். இன்றைக்கி அந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம வந்து வீடியோக்குள்ளே பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம், பாஸ்மதி ரைஸில். நாங்கள் வந்து என்னோடய ஸ்டைலில் எப்படி சமைக்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து அடுப்பத்தை வச்சு பாத்திரம் வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து பாத்திரம் நல்லா தண்ணியெலாம் காயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலா வந்து 2 அன்னாச்சி பூ, 2 மராட்டி மொக்கு, ஒரு 4 வந்து கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, ஒரு 2 பிஞ்சு வந்து கல்பாசி, இது மட்டும் சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மசாலா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாயும். நான் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்படி நல்லா ப்ரௌன் கலரில் வதக்க பார்த்து பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி வதக்க பார்த்து பிரியாணியும் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால தான் இந்த அளவுக்கு வதக்கிறது. அதுவும் வந்து டேஸ்ட்டும் வேறு நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கிரேவி பதத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இது வெங்காயம் வந்து கருகி போச்சு, டேஸ்ட்டாக இருக்கும், இந்த பதத்துக்கு தான் வதக்கினேன்னு சொல்கிறாங்களா? கருகுலலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து கருகிறதுக்கு முன்னாடியே எடுத்தாச்சு. வெங்காயம் வந்து அந்த மாதிரி நல்லா கோல்டு கலரில் நல்லா வதக்க பார்த்து நல்லா இன்னும் டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். நாங்கள் எப்போதுமே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வோம். ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இது கூட வந்து புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நாங்கள் சிக்கன்லேயே கொஞ்சம் வந்து தயிர் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். அதனால் வந்து திட்டமாக சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தயிரெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நான் வந்து தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன், பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன்.
மிளகாத்தூள் வந்து சிக்கன்லேயே கொஞ்சம் போட்டு ஊற வச்சுருக்கேன், அதனால் வந்து பார்த்துட்டு போட்டுக்கலாம். கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதில் வந்து நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 kg சிக்கன் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். சிக்கனில் வந்து தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தயிர் கொஞ்சம் சேர்த்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ அந்த சிக்கனை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சிக்கனை வந்து ஊற வச்சு சேர்க்க பார்த்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சிக்கனு. ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கும், அதனால நான் ஊற வச்சு சேர்த்துருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து சிக்கன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். பிரியாணி வந்து இப்போ அரிசி பார்த்திங்கன்னா நான் வந்து பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1க்கு 1.5 விதம் எடுத்துக்கிறேன் நான். பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அரிசி வந்து ஒரு 3 டைம் வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ அந்த அரிசியை வந்து நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட வந்து நம்ம ஒரு 1/2 லெமன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் தக்காளி போடுறத பொறுத்து லெமன் சேர்த்துக்கோங்க. லெமன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வந்து பாஸ்மதி அரிசி வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு நல்லா தண்ணிலாம் வடிகட்டிட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை எடுத்து நம்ம வந்து அரிசியில் தண்ணியில் சேர்த்துக்கலாம். எல்லா அரிசியும் வந்து சேர்த்தாச்சு. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். அரிசி போட்டு நல்லா கொதிக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டி விட்டு, ரொம்ப கிண்ட வேணாம், சாதம் உடஞ்சிரும். இந்த ஸ்டேஜில் கிண்டிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். தண்ணி நல்லா கொஞ்சம் வற்றினதுக்கப்புறம் கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, சாதம் உடஞ்சிரும். பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு இருக்குது பாருங்கள். தண்ணி நல்லா பாதி அளவுக்கு நல்லா வற்றிடுச்சு. இந்த நேரத்தில் ரொம்ப கிண்டக்கூடாது, கிண்டனா சாதம் உடஞ்சிரும். இன்னும் ஒரு நிமிஷத்தில் தம்மு போட்டுடலாம். பாருங்கள், தண்ணி நல்லா வற்றிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து தம்மு போட்டுக்கலாம். நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து தம் போட்டுக்கலாம். இப்போ இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக மேலே வந்து புதினா தூவிட்டு நெய் கொஞ்சம் ஊற்றிட்டு தம்மு போட்டுற வேண்டியதுதான். நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
பக்கத்தில் வந்து தோசைக்கல் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து அதில் எடுத்து வச்சுக்கலாம். தம்மு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது மேலே வந்து நம்ம வந்து வெயிட் வச்சுக்கலாம். அரிசி கழுவுன தண்ணி இருக்குது, அதையே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் அந்த ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பா 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 பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து தம்மை எடுத்துக்கலாம். சூப்பராக வந்துடுது பாருங்க. சாதம் உடையாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்துடுது பாருங்க. பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். புரியுதுங்களா? சிக்கன் பிரியாணி கொஞ்சமாக ஆனியன் ரைத்தா, அவ்வளோதான். சிம்பிளாக வந்து சண்டே ஸ்பெஷல் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து இன்றைக்கி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாமா? வாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்லாம் வாங்க. நம்மளும் சாப்பிடலாம் வாங்க. பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. நான் சாப்பாடுலாம் உடையாம சூப்பராக வந்துருக்கு பாருங்க. சிக்கன்லாம் நல்லா சாஃப்டாக வந்துருக்கு. எப்படி இருக்காங்க சாப்பாடு? சூப்பராக இருக்கும். உனக்கு வேணுமா? இது கொஞ்சம் லைட்டா காரமா இருக்கு. தம்பிக்கெல்லாம் செட் ஆகாது. அவனுக்கு வேற சாப்பாடு இருந்தாலும் அவன் வந்து பாக்குறாங்க. அவன் வந்து ஸ்டாண்ட் வச்சிருக்கீங்களா? சரி. இன்னைக்கு எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் பிரியாணி சூப்பராக வேற லெவலில் வந்துருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். நம்மளும் எல்லாருமே வாங்க சாப்பிடலாம். பிரியாணி சூப்பராக பிரியாணி சூப்பராக வந்துருக்குது. வாங்க எல்லாருமே சாப்பிடலாம். நாங்களும் சாப்பிட்றோம். உங்கள் வீட்லேயும் என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.